எஸ்எஸ்ஹெச் அப்படின்றது என்னன்னா, எஸ்எஸ்ஹெச் அப்படின்றது ஒரு நெட்வொர்க் புரோட்டோகால். ஸோ நெட்வொர்க் புரோட்டோகால் வந்து செட் ஆஃப் ரூல்ஸ் ஓகேவா? ஸோ இந்த எஸ்எஸ்ஹெச்ன்றது செக்யூர் ஷெல். ஸோ தட் டிஃபைன்ஸ் ஹவ் 2 டிவைஸஸ் கேன் கம்யூனிகேட் ஓவர் த நெட்வொர்க். ஒரே நெட்வொர்க்ல 2 டிவைஸ் இருக்குன்னா, 2 டிவைஸ் கம்யூனிகேட் பண்ணணும்னா, என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் எஸ்எஸ்ஹெச். ஓகே. எப்படி எப்படி வந்து ஒரு கிளையன்ட்டும், சர்வரும் கனெக்ஷன் எஸ்டாபிளிஷ் பண்ணணும், எப்படி வந்து ஆதென்டிகேட் பண்ணணும், எப்படி வந்து கீஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், அப்புறம் டேட்டாவ எப்படி என்கிரிப்ட் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணணும், எப்படி கனெக்ஷன டெர்மினேட் பண்ணணும். இந்த செட் ஆஃப் ரூல்ஸ் தான் எஸ்எஸ்ஹெச். அண்ட் இட் இஸ் யூஸ்ட் ஃபார் 2 சிஸ்டம் இன் த சேம் நெட்வொர்க் டூ கம்யூனிகேட். அப்புறம் எஸ்எஸ்ஹெச் ஆப்பரேட்ஸ் இன் த அப்ளிகேஷன் லேயர். ஓகேவா? எஸ்எஸ்ஹெச், எச்டிடிபி இதெல்லாம் அப்ளிகேஷன் லேயர். டிரான்ஸ்போர்ட் லேயர் தான் டிசிபி, யுடிபி. ஓகே. லேயர் 3ல ஐபி. ஓகே. நெட்வொர்க் அக்சஸ் லேயர்ல வந்து ஆர் டேட்டா லிங்க் லேயர்ல ஈத்தர்நெட் வழியா போலாம், இல்ல வைஃபை வழியா போலாம். ஓகே. ஸோ எஸ்எஸ்ஹெச் யூசஸ் டிசிபி போர்ட் நம்பர் 22 பை டிஃபால்ட். ஓகே. ஸோ இப்ப வந்து எப்படி நம்ம வந்து ஒரு ரிமோட் சிஸ்டமோட கனெக்ட் பண்ணணும் அப்டின்னா, நீங்க அதோட ஐபி அட்ரஸ் தெரியணும். அப்புறம் யூசர் நேம் தெரியணும். ஸோ எஸ்எஸ்ஹெச் நீ ஒரு ஒரு விண்டோஸ் லேப்டாப் இருக்கு. நீ கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு இல்லன்னா ஒரு கிட் பேஷ் ஷெல்லயோ போயிட்டு எஸ்எஸ்ஹெச் ஒரு ரிமோட் சிஸ்டம் உடைய யூசர் நேம் அப்புறம் அந்த ஐபி அட்ரஸ் குடுத்தீங்கன்னா அது பாஸ்வேர்ட் கேட்கும். ஓகே. இப்ப நீ இத அடிக்கும்போது என்ன நடக்கும்? உன் கிளையன்ட் சென்ட்ஸ் a TCP ரிக்வெஸ்ட் அந்த 3 வே ஹேண்ட்ஷேக் இருக்கு பார்த்தீங்களா? அது நடக்கும். ஓகே. டூ போர்ட் நம்பர் 22. சர்வர் அக்செப்ட் த டிசிபி கனெக்ஷன். அப்புறம் எஸ்எஸ்ஹெச் என்ன பெர்ஃபார்ம்ஸ் த கீ எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஆத்தென்டிகேஷன். அதாவது கீ எக்ஸ்சேஞ்ச்னா என்னன்னா, இப்ப நம்ம இந்த கனெக்ஷன் இருக்குல்ல, நம்ம ஒரு ரிமோட்டோட கனெக்ட் பண்றோம். ரிமோட்டோட கனெக்ட் பண்ணும்போது, அதுக்கப்புறம் போற டேட்டா எல்லாமே என்கிரிப்ட் ஆயி போணும். ஸோ இந்த மாரி என்கிரிப்ட் பண்ணி, அப்புறம் டீகிரிப்ட் பண்ணணும் அப்டின்னா, யூ ஷுட் ஹேவ் கீஸ். அது வந்து ஒரு அ பூட்டு மாரி. ரைட். இப்ப வீட நீங்க பூட்டிட்டு போயிடுறீங்க. ரைட். திருப்பி வீட திறக்கணும்னா, சாவி வேணும்ல, கீ வேணும்ல. அதே மாரி தான் நம்ம என்ன பண்றோம்னா, டேட்டா அனுப்பும்போது டேட்டாவ மாத்தி அனுப்புவோம். அது திருப்பி நமக்கு டேட்டா வரணும்னு வச்சுக்கங்க. இப்ப இதுதான் கிளையன்ட், இதுதான் சர்வர் எஸ்எஸ்ஹெச். டேட்டா அனுப்பும்போது என்கிரிப்ட் பண்ணி அனுப்புறோம். அப்ப இங்க என்ன பண்ணணும்? ஆக்சுவல் டேட்டா பார்க்கணும், டீகிரிப்ட் பண்ணணும். கரெக்ட்டா? இந்த டீகிரிப்ட் பண்றதுக்கு உனக்கு கீ வேணும். ஒரு பெரிய ஸ்ட்ரிங் மாரின்னு வச்சுக்கங்க. டோக்கன் மாரி ஒரு கீ வேணும். இந்த கீய ஆரம்பத்திலே நெகோஷியேட் பண்ணிக்கும் கிளையன்ட்டும், சர்வரும். இதுதான் என்னுடைய கீ, இதுதான் என்னுடைய கீ அப்டின்ட்டு. இது அந்த கீய வச்சு என்கிரிப்ட் பண்ணோம். இது இந்த கீய வச்சு டீகிரிப்ட் பண்ணிக்கலாம். எதுக்கு? கனெக்ஷன செக்யூர் ஆக்குறதுக்காக. சோ தட் நடுவுல யாராவது பாக்கெட்ட பார்க்குறாங்கன்னா உங்களுக்கு தெரியாது. என்கிரிப்ட் பண்ணியிருக்கிறதுனால. ரைட். என்கிரிப்ட்னா டேட்டாவ மாத்துறது. டீகிரிப்ட்னா டேட்டாவ அந்த மாத்துற டேட்டால இருந்து ஒரிஜினல் ஃபார்ம்க்கு கொண்டு வர்றது. ரைட். ஸோ இந்த எஸ்எஸ்ஹெச்ன்றது செக்யூர் ஷெல். நம்ம வந்து ஆ ஸோ இதெல்லாம் அதர் காமன் நெட்வொர்க்கிங் புரோட்டோகால்ஸ் இந்த அப்ளிகேஷன் லேயர். HTTP, FTP, SMTP, DNS இதெல்லாம் செட் ஆஃப் புரோட்டோகால்ஸ் தான். ரைட். எப்படி பாக்கெட் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ நம்ம ஒரு ஒன்ஸ் வந்து நம்ம லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா, எஸ்எஸ்ஹெச் பண்ணி லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு ஒரு ஷெல் வரும். ஓகே. சி ஷெல்ன்றது என்ன அப்படின்னா, லைனக்ஸ்ல இட் இஸ் அ கமாண்ட் லைன் இன்டர்பிரிட்டர். ஓகே. ஷெல்ன்றது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் பாருங்களேன். ஐ வில் ஓப்பன் அ கிட் பேஷ் ஷெல் ஃபார் யூ. இதுதான் ஒரு பேஷ் ஷெல். ஓகே. இங்க நான் என்ன பண்ணலாம்னா போய் கமாண்ட் அடிக்கலாம். லைனக்ஸ் கமாண்ட். எல்எஸ்னா இருக்கிற ஃபைல்ஸ்லாம் காமிக்கும். பிடபிள்யூனா பிரசன்ட் வொர்க்கிங் டைரக்டரி காமிக்கும். அப்புறம் வந்து இது ஏதாவது ஒரு டைரக்டரில போனா சேஞ்ச் டைரக்டரி, பேட்ச் அப்படின்னு போனா டைரக்டரிக்குள்ள சேஞ்ச் அந்த டைரக்டரிக்குள்ள போயிடும். ஓகே. இப்ப பிரசன்ட் வொர்க்கிங் டைரக்டரி என்ன? இது காமிக்கும். நான் சிடி ஹைஃபன் போட்டேன்னா, சேஞ்ச் டைரக்டரி ப்ரீவியஸ் டைரக்டரிக்கு போகும். திருப்பி சிடி ஹைஃபன் போட்டா திருப்பி ப்ரீவியஸ் டைரக்டரிக்கு வரும். ஸோ இதுதான் வந்து ஷெல். ஷெல் என்ன பண்ணுது அப்படின்னா, இட் இஸ் அ கமாண்ட் லைன் இன்டர்பிரட்டர். உன் கமாண்ட ரிசீவ் பண்ணி அந்த வேலைய பண்ணி குடுக்குது. ஓகே. ஸோ ஸோ எனி லைனக்ஸ் சிஸ்டம் எடுத்துக்கிட்ட அப்படின்னா, நீ இந்த மாரி ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணும்போது இது ஒரு லைனக்ஸ் சிஸ்டம் அப்படின்னா, உனக்கு வந்து ஒரு ஷெல் அலோகேட் ஆகும். இன்னொரு யூசர் லாகின் பண்றான்னா, அவனுக்கு ஒரு தனி ஷெல் அலோகேட் ஆகும். இந்த ஷெல் என்ன பண்ணுது? உன் கமாண்ட ரீட் பண்ணி, அந்த கமாண்ட கர்னலுக்கு குடுத்து ஏன்னா, என்னென்ன ஃபைல் இருக்கு அந்த டைரக்டரின்றது யாருக்கு தெரியும்? கர்னலுக்கு தான் தெரியும். ஸோ அந்த கமாண்ட கர்னலுக்கு குடுத்து, அதுக்கு அவுட்புட் வாங்கி உனக்கு பிரிண்ட் பண்ணுது. ரைட்டா? இதான் லைனக்ஸ் சிஸ்டம். இப்ப நான் கிட் இன்ஸ்டால் பண்ணதுனால, கிட் ஷெல் தெரியுது. ஓகேவா?
இப்ப இந்த லைனஸ் சிஸ்டத்துல நான் என்ன பண்ணலாம்னா, நான் வேற ஒரு சிஸ்டத்துல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் ஒரு ரவுட்டரால கனெக்ட் ஆயிருக்குது. இப்ப என்னோட இது வந்து விண்டோஸ் சிஸ்டம். ரவுட்டரால கனெக்ட் ஆயிருக்குன்னா, நான் இங்க இருந்து என்னோட கெட் பேஷ்ல இருந்து நான் என்ன பண்ணலாம்னா, இங்க வந்து நான் இப்படி அனுப்பலாம். SSH I can type this SSH bala at IP address. இந்த மாதிரி லைனஸ் சிஸ்டம் இருக்கு அப்படின்னா, நான் இங்க SSH அடிக்கிறேன் அப்படின்னா, என்ன ஆகும்னா, we are just making a connection with this லைனஸ் சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டம் தான் the 1.2 இந்த IP இருக்கு சிஸ்டம். இதுல பாலான்னு யூசர் நேம் இருக்கு. ஸோ நான் இங்க கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண நடக்கும். அந்த TCP ஹேண்ட்ஷேக் நடக்கும். அதுக்கப்புறம் கீஸ்லாம் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். நான் இங்க அடிக்கும்போதே எனக்கு பாஸ்வேர்ட் கேட்கும். அது லைனஸ் சிஸ்டமா இருந்தா எனக்கு பாஸ்வேர்ட் கேட்கும். ரைட். இப்ப பாஸ்வேர்ட் அடிச்சு பாஸ்வேர்ட்லாம் கரெக்ட்டா என்ன ஆகும்? கீலாம் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடும். கீலாம் எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது எனக்கு ஒரு ஷெல் அலோகேட் ஆகும். ரிமோட்டா. அப்ப என்ன ஆகும்? அந்த ஷெல் ப்ராம்ப்ட் இதே மாதிரி ப்ராம்ப்ட் எனக்கு வரும். அங்க நான் என்ன பண்ணலாம்? கமாண்ட்ஸ் அடிச்சுக்கலாம். அந்த கமாண்ட்ஸ்லாம் எங்க? டைரக்ட்டா இங்க ஒரு ஷெல் அடிக்கிற மாரி. ஸோ நான் இங்க இருந்து என்ன பண்ணலாம்? இந்த ரிமோட்டா SSH பண்ணி ஸோ இதெல்லாம் எங்க யூஸ் ஆகுது? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்றேன். என் ரவுட்டர் வந்து இன்டர்நெட்ல கனெக்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோ. என் வெப் அப்ளிகேஷன இன்டர்நெட்ல போய் ஒரு மிஷின்ல ரன் பண்ணணும். அப்பதான் எல்லாரும் யூஸ் பண்ண முடியும். அப்ப நான் என்ன பண்றேன்னா, AWS இருக்குல்ல, அமேசான் வெப் சர்வீசஸ் அப்படின்னு. அவங்ககிட்ட இருந்து என்ன பண்ணலாம்னா, அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர வாடகைக்கு வாங்கலாம். ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ். EC2 இன்ஸ்டன்ஸ்னா ஒரு சின்ன கம்ப்யூட்டர் மாரி. அவன் யூசுவலா நான் வாங்கும்போதே உபுண்டு மிஷின் வாங்கிக்கலாம். உபுண்டுன்றது லைனக்ஸ் பேஸ்ட். ஓகே. ஒரு கம்ப்யூட்டர் என்ன பண்றேன்? வாடகைக்கு எடுக்கிறேன். ஓகே. அது இன்டர்நெட்ல தானே இருக்குது. இப்ப அந்த கம்ப்யூட்டர்ல போய் ஏதாவது நான் கமாண்ட் அடிக்கணும் எப்படி அடிக்கிறது? அப்ப என்ன பண்ணலாம்? என்னுடைய சிஸ்டத்துல இருந்து அந்த சிஸ்டத்துக்கு நானு SSH பண்ணிக்கலாம். SSH பண்ணனா நமக்கு என்ன ஆகும்? ஒரு செக்யூர் ஷெல் கிரியேட் ஆகும். அங்க போய் கமாண்ட் அந்த விஷயத்துல கமாண்ட் அடிச்சுக்கலாம். நீ ஏதாவது உன் ஃபைல அங்க டவுன்லோட் பண்ணணும். உன் ஃபைல்ஸ் நீ கோட் அடிச்சிருக்கல வெப் அப்ளிகேஷன். அத அங்க டவுன்லோட் பண்ணணும். அத ரன் பண்ணணும். அதெல்லாம் SSH பண்ணி பண்ணிக்கலாம். So this is the main use of SSH. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா, ரிமோட் சிஸ்டத்துக்கு ஃபைலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இது வந்து செக்யூர் காப்பி. வெறும் CP போட்டீங்கன்னா காப்பி, SCP போட்டீங்கன்னா செக்யூர் காப்பி. அப்ப இந்த ஃபைல காப்பி பண்ற. எங்க காப்பி பண்ற? இந்த சிஸ்டத்துக்கு காப்பி பண்ற. எந்த ஃபோல்டர் காப்பி பண்ற? /home user இந்த ஃபோல்டருக்கு காப்பி பண்ற. அப்ப என் சிஸ்டத்துல இருக்கிற இந்த ஃபைல் இந்த சிஸ்டத்துக்கு போயிடும். ரைட். ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றதுக்கு, கான்ஃபிகரேஷன் எடிட் பண்றதுக்கு, லாக்ஸ் எல்லாம் மானிட்டர் பண்றதுக்கு இது எல்லாத்துக்குமே SSH யூஸ் ஆகுது. ரைட். நீ அங்க செக்யூர் போயிட்ட. அங்க போயிட்டு ஒரு கிட்ட டவுன்லோட் பண்ணணும். யூ ஹேவ் டு ரன் யுவர் அப்ளிகேஷன். உன் கோட் எங்க இருக்கும்? கிட்ல இருக்கும். ஸோ நீ அமேசான் வெப் சர்வீஸ்ல அந்த வாடகை கம்ப்யூட்டர் எடுத்திருக்கல, அங்க போய் என்ன பண்ணணும்? உன் கோட டவுன்லோட் பண்ணி ரன் பண்ணணும். ஸோ கோட டவுன்லோட் பண்றதுக்கு யூ கேன் டூ a git clone. ரன் பண்ணி உன் அப்ளிகேஷனை அங்க சிஸ்டத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்ஸ் அங்க ஸ்டார்ட் பண்ணிட்டா, ஒரு டொமைன் அட்டாச் பண்ணிட்டா, யார் வேணா உன் சிஸ்டத்தை உன் அப்ளிகேஷனை அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் a secure shell. It's use a networking protocol used to communicate between two systems in the same network.